தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எது தொழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எது தொழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எசேயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 3 கடைசி பகுதி. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இந்த 3 வசனத்தை நம்ம 3 நாட்களாக பிரித்து பார்த்துருக்குறோம். முதல்ல கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். 2வது அவர் அதன் பாழான ஸ்தலங்களெல்லாம் தேர்தலடை செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போல ஆக்குவார் என்று சொல்லி 2வது பகுதியை பார்த்தோம். இப்போ 3வது பகுதியாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அதில்னா என்ன, எதில் அப்படின்னா சீயோனில். சீயோன் அப்படின்னாலே என்னென்னா ஆண்டவர் தங்கும் இடம் தான் சீயோன். அப்போ நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் தங்கும்போது அங்கே என்னெல்லாம் இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா, மகிழ்ச்சி இருக்குமா, துதி இருக்குமா, கீத சத்தம் இருக்குமா. இந்த 4 காரியங்களும் நம்முடைய உள்ளத்தில் தங்கி இருக்கும். சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா துக்கம் இல்லாத இடம் தான் அது சந்தோஷம். சந்தோஷமும் துக்கமும் ஒன்றுக்கொண்டு எதிரானது. துக்கம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்க முடியாது, சந்தோஷம் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்க முடியாது. இப்போ நம்ம சில காரியங்களால் துக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்வார்னா நம்மை ஆட்டி தேட்டி அரவணைத்து அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காருல. அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க முடியும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பிலிப்பியர்ல இருக்கு. அப்போனா சந்தோஷம் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கட்டளை. எப்படி நம்ம ஆண்டோடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறோமோ அது மாதிரி இதுக்கும் நம்ம என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணுமா. சந்தோஷமாக இருங்கள்னு ஆண்டவர் சொன்னார்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்முடைய இருதயத்தை ரெடி பண்ணணும். அப்படின்னா அதில் உள்ள கவலைகளை தூக்கி என்ன செய்யணும், தூர எறியணும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளணும். துக்கமான காரியங்கள் வரும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உண்டு. ஆனாலும் கூட
நம்ம அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனிடம் நம்ம போகும்போது நிச்சயமாகவே நம்ம அந்த விதமாக மாற்றுவார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா, ஒரு எல்லாரும் சேர்ந்துருக்கும்போது இருக்கிறது தான் ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னா ஒரு களி கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மகிழ்ச்சி அதில் உண்டாயிருக்கும். அந்த மகிழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னா, எல்லாரும் இணைந்து இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி வரும். இப்போ நாமும் நம்முடைய குடும்பத்தினரோடு, பிள்ளைகளோடு, ஆண்டவரோடு இணைந்து நம்ம இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். அந்த இடத்துல களி கூறுதல் உண்டாகும். அந்த இடத்துல கவலை என்ன செய்யாது, வராது. வந்தாலும் கூட அது நிலைத்திருக்காது. மூணாவது பார்த்திங்கன்னா துதிக்கிறது துதிக்கிறதுனாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வது ஒரு பகுதி, அவரை பிரைஸ் பண்ணுவது, துதிக்கிறது ஒரு பகுதி, அவர் செய்த அதிசயங்களை சொல்லி துதிப்பது ஒரு பகுதி. துதியில் நிறைய வகை இருக்குது. அப்போது நாமும் துதிக்கக்கூடியவர்களாக என்ன செய்யணும்? மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்கு நன்றி, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட ஆண்டவரே இது கூட உம்முடைய சித்தப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருக்கு, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லணும். துதி எப்பவும் நம்ம வாயில் இருக்கும்போது அநேக காரியங்களை நம்ம வெற்றி பெற முடியும். எரிவு கொட்டை விழுந்ததே துதியினால தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நம்ம துதிக்கிறவர்களாக என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். துதிக்கும்போது அங்கே என்ன செய்ய, சாத்தான் தலை குனிவான். துதிகளில் பிரியப்படத்தக்கவர் நம்ம ஆண்டவர். யாத்திராகம் 15 அதிகாரத்தில் இருக்குது, துதிகளுக்கு பயப்படத்தக்கவர் அவராம். அப்போ அந்த துதியை நாம் என்ன செய்யணும்? அடிக்கடி செய்யணும், துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் நம்முடைய இருதயம், நாவு நன்றினாலும் துதியினாலும் நிறைஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா 4வதா கீத சத்தம்னா என்ன அப்படின்னா, பாடலின் சத்தம். பாட்டு எப்போ வரும்னா, களி கூறுதல், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் இருக்கும்போது அங்கே பாட்டு வரும். அப்போ அந்த கீத சத்தம் நம்முடைய உள்ளத்துலேருந்து துணிச்சிக்கிட்டே இருக்கணும். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு அப்படின்னு வசனம் இருக்குது. அப்படின்னா அந்த கெம்பீர சத்தம் எப்போ உண்டாகும்னா, ரட்சிப்பு இருக்கிற இடத்துல அந்த துதியின் சத்தம், கெம்பீர சத்தம், கீத சத்தம் எல்லாம் உண்டாகும். நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட இருக்கிறோம்ல, அப்போ நம்ம கீத ஆராதனை வைக்கிறோம், துதிக்கிறோம். இதெல்லாம் சந்தோஷம் மிகுதினால் நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தாரே இயேசு கிறிஸ்து, அவரை நினைவு கூறும்படியாக நாம் என்ன செய்தோம்? அவர் நமக்காக அந்த நாட்களை நினைக்கும்படியாக நாம் துதிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. கீதங்களை படிக்கலாம். கீத சத்தம் அதில் உண்டாயிருக்கும். நம்முடைய வீட்லேயும் எப்பவும் கீத சத்தம் காணப்பட வேண்டும். அப்போ அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் நம்முடைய வீட்டில் காணப்படணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாமும் கூட நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மளுக்கு கவலை இருந்தாலும் சரி, துதிக்க முடியாத தடைகள் இருந்தாலும் சரி, காரணம் இல்லாத கோபங்கள், எரிச்சல்கள், பாவங்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்குன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த மாதிரியான எங்கள் சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கி தாங்க அப்படின்னு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலை சந்தோஷமாகவும், மகிழ்ச்சியாகவும், துதியோடும், கீத சத்தத்தோடு இருக்கும்படியாக